அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்கிற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி என்னை ஆசீர்வதிக்கின்றீர். உன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் காட். முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீர். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீர். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீர். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டு
நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. எந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. வல்லமையை இடை கட்டி பலத்தினாலே நன்மைகள் செய்து கிருபை செய்யோ. இடை கட்டி பலத்தினாலே நன்மைகள் செய்திட கிருபை செய்யோ. ஜனங்களின் அமளியை அமர செய்து நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஜனங்களின் அமளியை அமர செய்து நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. சீயோனில் எக்காலம் ஊதுங்கள் ஆர்ப்பரித்து பாடுங்கள். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள் ஆர்ப்பரித்து பாடுங்கள். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. இந்த பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டு முழுதும் நடத்துகிறீர். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டு முழுதும் நடத்துகிறீர். எல்லோரின் நம்பிக்கையை நம்பும் என்னை அல்லும் பகலும் காத்திடுவீர். எல்லோரின் நம்பிக்கையை நம்பும் என்னை அல்லும் பகலும் காத்திடுவீர். அல்லும் பகலும் காத்திடுவீர். ஒரு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றே. உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது பொழிகின்றது நெய்யாய் பொழிகின்றது.
அல்லேலூயா. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர். நம்முடைய தேவன் நன்மையாலே இந்த ஆண்டை நிரப்புவாராக, நன்மையினாலே இந்த ஆண்டை திருப்தியாக்குவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை நடத்த போகிற தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய பிரசன்னத்துக்காக. ஆமென், ஆமென். அவர் நம்மை நடத்த போகிற விதம் ஆச்சரியமானது. அவர் நம்மளை நடத்த போகிற விதமே ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மை ஆண்டு நடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. எல்லாம் நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோமாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை உயர்த்துவோமாக. கிருபையுள்ள தெய்வத்தை உயர்த்துவோமாக. இரக்கமுள்ள தெய்வத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஆண்டவரை ஆராதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் முன் சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. என் முன் சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டீரே. ஆறுதலே, ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி வைத்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே,
மாற்றினீரே, என் இருளையே அகற்றினீரே, விளக்கை ஏற்றினீரே, எதிரி கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரி கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, நீரண்டாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே, நீரண்டாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே. ஆண்டவரை பாடி ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆயுளெல்லாம் காக்கிறவர், காலமெல்லாம் தூக்கி சுமக்கிறவர், காலம் முழுவதும் தூக்கி சுமக்கிறவர், இந்த ஆண்டு முழுவதும் தூக்கி சுமக்கிறவர், ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறவர், தாய் போல தேற்றுகிறவர், தாய் போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. தூக்கி சுமக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எங்களை நடத்த போகிறீர், இந்த ஆண்டிலே உம்முடைய வலக்கையால் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே, உம்முடைய இடக்கையால் எங்களை தழுவுகிறீர் ஆண்டவரே. தாங்கி தழுவி நடத்துகிற தேவன், எங்களை தாங்கி தழுவி நடத்துகிற தேவன், எங்கள் முன் செல்லுகிற தெய்வம். அல்லேலூயா. எங்கள் முன் செல்லுகிற தெய்வம் அல்லவா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. தாங்கி நடத்துகிற தேவன், இந்த ஆண்டு ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்து ஜெயமாய் நடத்த போகிறீர், ஜெயமாய் எங்களை நடத்த போகிறீர், ஜெயமாய் எங்களை நடத்த போகிறீர், ஜெயமாய் எங்களை நடத்த போகிறீர்.
உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெயமாய் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜெயமாய் நடத்த போகிற அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. மறக்காம நம்ம நடத்த போகிற தெய்வம், கைவிடாம நடத்த போகிற தெய்வம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமென் பாவம் அகற்றிடி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றிடி. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றிடி. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றிடி. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்க பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்க பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் மறக்காத தெய்வம், விலகாத தெய்வம். நான் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். மறக்காதவர், நம்மை விட்டு விலகாதவர், தாங்கி நடத்துகிறவர், ஏந்தி சுமக்கிறவர், நிற்கிறமாகாதபடி அழிந்து போகாதபடி நம்மை தாங்குகிறவர், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சபையில் வருகிறது. கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விடுவிக்கிற ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். விடுவிக்கிற ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. அவர் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. மறக்காத தெய்வம் நம் பட்சத்தில் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் சொல்லுங்க, அறிக்கை இடுப்போம், ஆகிடுவோம்.
உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் சில நேரங்களில் பொய்த்து போய்விடும். உலகத்தில் இருக்கிற உறவுகள் பொய்த்து போய்விடும். ஆனால் என்றைக்கும் மறையாத அன்பு, அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம் உள்ள தெய்வம், நித்திய ஸ்நேகம் உள்ள தெய்வம் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டு நம்மேல் அவர் நித்திய ஸ்நேகமாய் இருப்பார். அந்த ஸ்நேகத்துக்கு அளவே இல்லை, அந்த ஸ்நேகத்துக்கு அளவே இல்லை. அவர் நடத்துவார். நன்றியப்பா, நன்றி சுமப்பவர், தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர். ஆண்டவரே, தந்தை தாயினும் மேலானவர், என்னை சுமக்கிற ஆண்டவர் அல்லவா, என்னை நடத்த போகிறவர் அவர், என்னை ஜெயமாய் நடத்த போகிறவர். என்னுடைய கால், என்னுடைய நடைகள் பிசகுவதில்லை, என் நடைகள் பிசகுவதில்லை. காரணம், என்னை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர், என்னை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர். கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறவர், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறவர், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறவர், உசிதமான நன்மைகளால் திருப்தியாக்குகிறவர், உசிதமான நன்மைகளால் திருப்தியாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி. ஹல்லேலூயா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. இந்த ஆண்டிலே ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. பலத்தால் இடை கட்டினே, மான்கால்கள் போலாக்கினே. என்னை பலத்தால் இடை கட்டினே, மான்கால்கள் போலாக்கினே. எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றுகிறேன்,
உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினே. உந்தன் தயவால் மழை போல் நிற்க செய்தி. இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தயவு மிகவும் கலங்கி போனே. உந்தன் தயவால் மழை போல் நிற்க செய்தவரே, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் என்னை மூடின தெய்வம் அல்லவா. சாக்கு ஆடையை நீக்கி, என் துயரத்தின் ஆடையை நீக்கி, என் கண்ணீரின் ஆடையை நீக்கி எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து வாழ வைத்த தெய்வமே, எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து ஹல்லேலூயா உயரங்களில் அமரச் செய்தவர், உன்னதங்களில் அமரச் செய்தவர், உந்தன் தயவால் மலை போல் நிற்கச் செய்தவர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் நாங்கள் கலங்கி போனோம். ஆனால் உமக்குள்ளே 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 நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். உம்முடைய தயவால் உயர்ந்திருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களை நடத்துவீராக. உம்முடைய தயவால் எங்களை நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நடத்துவீராக. எல்லா வாயிலும் திறந்து ஆண்டவரே, நீர் எங்களை ஜெயமாய் நடத்து. நீர் என்னை நம்ப பண்ணினவர், நீர் என்னை நம்ப பண்ணினவர், நம்ப பண்ணினவர். இதோ நம்புவதற்கு ஏதுவாக என்னை வாழ வைத்தவர், நம்பிக்கைக்கு ஏதுவாக என்னை வாழ வைத்து அழகு பார்த்தவர், அரியணையில் வைத்து அமர வைத்தவர், அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தவர், அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தவர் அல்லவா. ஓ நன்றி ஆவியானவரே, ஓ நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நானோ என்னென்றைக்கும் என்னென்றைக்கும் உம்முடைய துதியை சொல்லி வருவேன். அவர் உயிரோடு இருக்கிறவர்களுடைய குணாதிசயம் அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பார்கள், அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். இந்த வருஷம் முழுவதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையை காண வைப்பாராக. இந்த வருஷம் முழுவதும் நன்மையை காண வைப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் நன்மையை காண வைப்பாராக. துக்கங்கள் விலகுவதாக, துயரங்கள் விலகுவதாக, எல்லா கண்ணீரின் வாழ்க்கை விலகுவதாக, போராட்டத்தின் வாழ்க்கை முடிவு பெறுவதாக, ஏமாற்றத்தின் வாழ்க்கை முடிவு பெறுவதாக, எல்லா நிலையிலும் ஒரு மாற்றம் வருவதாக. கர்த்தருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம் இந்த ஆண்டு இந்த குடும்பங்களை சபை நடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நடத்தும். இந்த ஆண்டு கர்த்தருடைய ஓங்கிய புயம் நடத்தும். இந்த ஆண்டு கர்த்தருடைய வல்லக்கரம் நடத்தும். ஹல்லேலூயா. இயேசு
இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே இஸ்ரவேலே, நீ இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், நீ இடறிட வேண்டாம். காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் நடத்தினவர் இந்த ஆண்டு இந்த சபையை நடத்துவார். இந்த ஆண்டு தமது ஜனத்தை நடத்துவார். அல்லேலூயா. 40 ஆண்டு காலம் அந்த வனாந்தரத்தில் நடந்தது வனாந்தரம் தான். ஆனால் வனாந்தரத்தில் நாளுக்கு நாள் அற்புதம். வனாந்தரம் தான் ஆனாலும் அற்புதம். வனாந்தர வாழ்க்கை தான் ஆனாலும் அற்புதம். இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வனாந்தரம் தான். ஆனாலும் அதிசயத்தை காண்போம், அதிசயத்தை காண்போம், அற்புதங்களை காண்போம். வனாந்தரத்தில் அற்புதம் செய்தது போல இந்த ஆண்டிலும் அல்லேலூயா தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதிசயத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் யெகோவா உன் தெய்வமானார். ஓ யெகோவா என்னும் தேவன் உனக்கு தெய்வமானார், நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அன்பு தேவ ஜனமே, ஒரு அசைக்கப்படாத வாழ்க்கையை கத்த தருகிறார். அசைக்கப்படாத ஒரு ஜீவியத்தை கத்த தருகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நம்பிக்கையுள்ள சிறகுகளிலே, நம்பிக்கையுள்ள சிறகுகளிலே நாங்கள் வாழ்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் புது கிருபை, புதிய கிருபை, புதிய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நம்முடைய 5வது நாள் ஜெபம். அப்படியே ஆராதனை நேரத்திலேயே அப்படியே முழங்காலிலே நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஸ்தாபனத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தென்னிந்திய தேவ சங்கத்தில்
8 பிரதேசங்கள் இருக்கிறது. தென்னிந்திய தேவ சங்கம் என்பது 8 பிரதேசம். நம்முடைய தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் போல 8 மாநிலங்களை கொண்டதான் அது நம்முடைய தென்னிந்திய தேவ சங்கம். ஒன்று தமிழ் டிஸ்ட்ரிக்ட், நாம் இருக்கிறதான தமிழ் டிஸ்ட்ரிக்ட். ரெண்டாவது கன்னியாகுமரி, களியக்காவிளை, மார்த்தாண்டம், இந்த பகுதியெல்லாம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுவார்கள். கேரளா மலையாளம் டிஸ்ட்ரிக்ட், அதே போல் மலபார் டிஸ்ட்ரிக்ட், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கு டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடிய 8 பிரதேசங்கள் நம்முடைய தென்னிந்திய தேவ சங்கத்தில் உண்டு. இந்த தமிழ் பிரதேசத்தில் தேவன் தந்துள்ள அதிகமான சபைகளுக்காக கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் பிரதேசத்திலேயே இருக்கிறதான தமிழ் டிஸ்ட்ரிக்ட்லேயே 2000க்கும் அதிகமான சபைகள் இப்பொழுது வந்திருக்கிறது, கிளை சபைகள் உள்பட. இந்த 2000 சபைகளுக்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபைகளை கர்த்தர் நடத்துவீராக. இந்த சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற அகில இந்திய தலைவர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா SIAG தலைவர்கள், இவர்கள்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு தலைவர்களும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை கொண்டு செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த ஸ்தாபனம் நடத்தப்பட வேண்டும். இது பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெற்ற ஸ்தாபனம். எனவே இந்த ஸ்தாபனத்தில் எப்பொழுது பெந்தெக்கோஸ்தே அனுபவம் இருக்க வேண்டும். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் என்றால் அபிஷேகம்தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அபிஷேகம் என்கிற ஒன்று இந்த ஸ்தாபனத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். புதிதாய் வந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறைகள் அபிஷேகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற நம்முடைய ஸ்தாபனமாக மாறணும். நல்ல ஆவிக்குரிய விதங்களிலே வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தரணும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே தமிழ் பிரதேசத்தில் 5 தலைவர்கள் இருக்கிறார்கள். 79 மண்டலங்கள் இருக்கிறது. 13 பிராந்திய தலைவர்கள் இருக்கிறார்கள். மண்டல தலைமை போதகர்களுக்காக 79 மண்டல தலைமை போதகர்கள் இருக்கிறார்கள். 1600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்தில் 5 தலைவர்கள், 13 பிராந்திய மேற்பார்வையாளர்கள், 79 மண்டல தலைவர்கள் இருக்கிறார்கள். 1600க்கும் அதிகமான ஊழியர் குடும்பங்கள் இருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களுக்காக, எல்லா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய தயவுள்ள திருக்கரத்தில் எங்களை முற்றுமுடிய ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இவ்வாண்டில் புதிய திட்டங்கள், புதிய ஊழியங்கள் தொடங்க, அல்லேலூயா, ஊழியங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்யணும். அதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்கள், சபைகள் யாவற்றிலும் ஏக மனது, ஐக்கியத்தில் உறுதி, தேவைகள் சந்திக்கப்பட, இதுவரை கண்டிராத வளர்ச்சியை இந்த ஊழியங்களிலே காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக, அதே சமயத்தில் திருச்சபையில் ஏற்படுகிற சவால்கள், இந்த சவால்களை சந்திக்கக்கூடிய பலன், சவால்களை சந்திக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரத்தில் நம்முடைய ஸ்தாபனத்துக்காக யாராவது ஒரு ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் இப்பொழுது அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது?
பொதுவாகவே பொதுவாகவே சமூக வலைதளம் என்று சொல்லுகிற அந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு. யார் வேணாலும் என்ன கருத்தை சொல்லலாம், எந்த கருத்தையும் சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறபடினால் யார் வேணாலும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம். நானும் ஆரம்பிக்கலாம், நீங்களுமே ஆரம்பிக்கலாம், எதை வேணாலும் போடலாம். இப்படி கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எதை வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நம்பகமான கருத்துக்கள், நம்ப முடியாத கருத்துக்கள், சில உண்மைகள், சில பொய்கள் எல்லாமே கலந்து வரும். அதனால எல்லாத்தையும் நம்ம பார்த்து நாம் இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அதிகமான பயமுறுத்துகிற செய்திகள் நிறைய வருது. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பயமுறுத்துகிற செய்திகள் வரும். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த சமூக வலைதள பக்கங்களில் அதிகமாக நம்ம போகாம கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது என்கிறதிலே நம்முடைய கவனத்தை கொண்டு செல்ல நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த ஆண்டு உலகம் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் தேவன் என்ன நினைச்சாரோ அது நடக்கத்தான் போகுது. அல்லேலூயா. தேவன் என்ன நினைச்சாரோ அது நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆக வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி இந்த ஆண்டு நடத்த போகிறார் அப்படிங்கிறத இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையாக கேட்க போறோம். தேவன் இந்த ஆண்டிலே எப்படி நம்மை நடத்த போகிறார், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி நடத்த போறார், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு சில காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகத்தை 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்குவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். வாலிபர்கள் போட்டியில் வாசித்தது போல இதுலையும் வாசிக்க கேட்கிறேன். எப்படி என்றால் என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு பிரதிநிதியாக 12 கோத்திரத்துக்கு 12 பிரதிநிதியை எங்க அனுப்பணும்? இஸ்ரேலில் இருக்கிற கானான் தேசத்தை போய் பார்க்கறதுக்கு நீ அனுப்பு. இவங்க எங்க இருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பாரான் என்கிற வனாந்தரம். பாரான் என்கிற வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது கானானை நோக்கி அவங்க பிரயாணப்பட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? கானான் இருக்குதா, நம்மளை ஆண்டவர் சரியாக தான் நடத்துகிறாரா, இல்லை இப்படியே சொல்லியே விட்டுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவர்களுக்கு வந்ததுனால அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக ஆண்டவரே மோசே இடத்துல சொல்லுகிறார், நீ இந்த 12 கோத்திரத்திலும் 12 கோத்திரத்தினுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேரையும் நீ எங்க அனுப்பு? கானான் தேசத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றார். அப்படி அனுப்புகிற பொழுது பாருங்க 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். இந்த 12 பிரதிநிதிகளும் எத்தனை நாள் போயிட்டு வந்தாங்க தேசத்தை சுற்றி பார்க்க? 40 நாள். 40 நாள் பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வருகிற பொழுது அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து போன விஷயத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். தேசத்தின் கனி. இவங்க 12 பேரும் போய் சுத்தி மட்டும் பார்க்கல, ஆதாரத்தோடு வர்றாங்க.
அந்த கானான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஆதாரத்தோடு வர்றாங்க. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரத்தோடு வர்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரேல் தேசம், அங்கே இருக்கிற விவசாயம், அங்கே இருக்கிற பலனை கையில் கொண்டு வராங்க. குறிப்பாக அதில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு பெரிய திராட்சை கொலை. நம்ம ஊரில் திராட்சை பழம் ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஒரு கொலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ தான் இருக்கும் நம்ம ஊர் திராட்சை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற திராட்சை பழம் எப்படி ஒரு கொத்து 15 கிலோ 20 கிலோ வரும். அவ்வளோ பெரிய திராட்சை கொத்து. அதை அவங்க தூக்கிட்டு வர முடியாமல் என்ன பண்ணாங்கன்னா, நடுவில் அந்த திராட்சை கொத்துக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு கம்பை உள்ளே விட்டு அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் சேர்ந்து தூக்கி தோலை வச்சுட்டு வர்றாங்க. அவ்வளோ பெரிய திராட்சை கொத்து இஸ்ரேல் தேசத்தில், கானான் தேசத்தில் இருந்தது. அதை கொண்டு வந்து காட்டுறாங்க. நம்ம போயிட்டு வந்தோம், தேசத்தை பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருக்கு பாருங்க, அந்த தேசத்துடைய கனி தான் இந்த கனி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க எப்படி அவங்க இதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாமா? 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இஸ்ரேல் தேசம் என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை, அதில் கிளியர். ஆனால் அது அதனுடைய கனி, இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை கொலையை காட்டிட்டு அடுத்த வசனம் 28 சொல்றாங்க, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனவன்கள் பலவான்கள். நல்லா கவனிங்க. இதெல்லாம் யார் சொல்றா? இந்த 12 பிரதிநிதிகள் போனதுல 10 பிரதிநிதிகள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த 10 பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்க? இந்த 28 பாருங்க, அவங்க எல்லாமே யாருங்க? பலவான்கள். 31 பாருங்க, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நம்மளால எதிர்க்க முடியாது. அடுத்து சொல்றாங்க, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். 32ஆம் வசனத்தை பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். மூணாவது பட்சிக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? பட்சிக்கிறவங்க. நாலாவது பாருங்க, அதிலே எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். பட்சிக்கிறவங்க மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். அது மாத்திரம் இல்லாம 33 பாருங்க, அவங்க எல்லாம் ராட்சசர்கள். ஆக இங்க இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர்களுடைய சர்வே சரிதான், இவங்க பார்த்தது சரிதான். ஆனா இவங்க கொண்டு வந்து அறிக்கை பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த அறிக்கை பண்ற விஷயம்தான் தப்பு. எப்பவுமே நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. முதலாவது காரியம், இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை ஜெயமா நடத்தணும், நம்மளை வெற்றியா நடத்தணும் அப்படின்னா நம்முடைய பார்வை எப்படியோ அதே போல நம்முடைய அறிக்கையும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அறிக்கை, நம்முடைய வாயின் பிரதி உத்தரம். என்னைக்குமே நம்முடைய வாயின் பிரதி உத்தரம் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும், எதிர்மறையா இருக்கக்கூடாது. எதிர்மறையா இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? என்னைக்குமே நம்ம வாயின் வார்த்தை, இந்த வருஷத்துல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அப்படி கட்டி எழுப்புறதற்கு நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னதான் இருக்கணுங்க? நேர்மறையான வார்த்தை. நேர்மறை அப்படின்னா என்னங்க? பாசிட்டிவா, ஆக்கப்பூர்வமா பேசணும். இவங்க பேசுன மாதிரி அவங்கெல்லாம் பலவான்கள், அவங்கெல்லாம் ராட்சசர்கள், அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்க நம்ம எல்லாம் எதிர்க்க முடியாது, அவங்க பட்சிக்கிறவங்க. எப்பவுமே நம்முடைய நாவில என்ன செய்யக்கூடாதுங்க? நெகட்டிவான அறிக்கைகள், எதிர்மறையான அறிக்கைகள் நம்ம வாயில வரவே கூடாது. உதாரணத்துக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கும்போது இவன் என்னத்தையோ படிக்கிறேன், இவன் எங்கிட்ட உருப்பட போறேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லாம நம்ம என்ன செய்யணும்? நேர்மறையா பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் என் பிள்ளைங்கெல்லாம் உயர்ந்துருவாங்க. அல்லேலூயா.
இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் போகிற இடத்துலலாம் ஆண்டவர் நம்ம சபைகளுக்கு, நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபரில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போவே நான் சொல்கிறேன், இந்த 2 வருஷத்தில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் அவங்க எல்லாம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. எல்லாம் நல்ல ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 2 வருஷத்தில் நான் எல்லாத்துக்கும் பொண்ணு பார்க்கணும், எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு இப்போவே நான் நினைக்கிறேன். எல்லா பிள்ளைகளுடைய திருமணம் இங்கே நடக்கணும். எல்லா பிள்ளைகளுடைய திருமணம் இந்த சபையில் நடக்கணும். இந்த சபையில் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்போ எப்போ இதுதான் நேர்மறையான பேச்சு. அப்போ இந்த ஆண்டு நமக்கு பலவிதமான செய்திகள் இந்த சமூக வலைதளங்களில் வருது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, தோண்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. வசனம் சொல்லுது நம்ம எப்போவுமே நேர்மறை சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேர்மறை சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மறையாக இருக்கணும். நம்முடைய வாயின் பிரதியுத்தரம் ரொம்ப முக்கியம். நம்முடைய நாவில எதை உச்சரிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாக்குக்கு எப்பவுமே ஒரு அதிகாரம் இருக்குது. இந்த நாக்குக்கு எப்பவுமே ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? நீங்க எதை சொல்றீங்களோ அது அப்படியே நிறைவேறும். சிலவே சொல்லுவாங்க, இவன் நாக்கு பொல்லாத நாக்குறா, கருணாக்காரன்டா, இவன் சொன்னது அப்படியே பழிக்கிண்டா அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? அது மாதிரி நம்முடைய நாக்கு எதை சொல்லுதோ அது அப்படியே நிறைவேறும். அதனால நம்ம என்ன செய்யணும், யாரையுமே நாம் இந்த நாவினால என்ன பண்ணக்கூடாதுங்க, சபிக்கக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா? நீங்க யாரை வீட்டுக்கு போறீங்களோ, எந்த வீட்டுக்கு போறீங்களோ அந்த வீட்டுக்கு போனோடனே நீங்க என்ன செய்யணும், அவங்கள ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஒருத்தர் திருமணமாக இருக்கு, முத வந்திருக்கிறான். நான் இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த பொண்ணை அவனை பார்க்கலாம் நினைச்சேன், பார்ப்போம் அவன் குடும்பம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு இப்படி சொன்னா அவன் சோர்ந்து போயிட மாட்டானா? அப்ப என்ன செய்யணும், நம்ம எப்பவுமே நேர்மறையை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளை ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். அதனால இந்த ஆண்டு நம்ம எப்பவுமே எதைத்தாங்க சொல்லணும், பாசிட்டிவா பேசணும், நேர்மறையா பேசணும், விசுவாசத்தோட பேசணும். இந்த வருஷம் நம்ம பொழப்பு எப்படி இருக்குமோ தெரியல. இந்த வருஷம் நமக்கு ஆயுசை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, அப்படியெல்லாம் நம்ம வாயில என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இன்னைக்கு வசனம் அழகா சொல்லுது, தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. நம்மளால முடியும்னு சொல்லக்கூடாது, அவரால முடியும். இந்த ஆண்டு நம்மளை கொண்டு செல்வார். இந்த ஆண்டு நம்மளை ஜெயமா நடத்துவார். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஆரம்பிச்சோடையுமே போட்டான் யூடியூப்ல, சீனாவில் புது கொரோனா வந்துருச்சு அப்படின்னு போட்டான். பாதி பேருக்கு அதில் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், போட்டாங்கடா புண்டை போட்டாங்கடா அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் எப்படியோ லாக்டவுன் போட்டீங்க தொலைஞ்சிச்சு நாடு அப்படிங்கிறான். இப்படி பல விதமான கருத்து 1ஆம் தேதியே பீதியை கிளப்புறாங்க. நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்காம என்ன வந்தாலும் கர்த்தனும் பக்கம் உண்டு. அதனால தான் பாடினோம், இஸ்ரவேலின் ஜனமே நீ இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற ஒரு விசேஷத்தை கிருபை தெரியுங்களா? சங்கீதம் 91 அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய செட்டைங்க, அவருடைய நிழல் நம்ம மேலே இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருக்குது. உன்னதமானவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என் கண்மணியை போல பார்க்கிறேன். அப்படின்னா என்னங்க, இந்த கண்ணுக்கு பாதுகாப்பு எது? இந்த இமைகள். அந்த இமையை போல கர்த்தர் நமக்கு இருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த கண்ணுக்கு பாதுகாப்பு எது? இந்த இமை. இந்த இமையை போல ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை உண்டு. என்னை அழைச்சவர் அல்லவா, என்னை வேறு பிரிச்சவர் அல்லவா, என்னை ரட்சித்தவர் அல்லவா, எனக்கு ஜீவன் தந்தவர் அல்லவா, என்னை நடத்த போகிறவர் அல்லவா. எனவே என் மேல என்ன இருக்குங்க, என்னை அழைச்ச தெய்வத்து மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு இந்த ஆண்டு நாம் பயணிப்போம்.
சமூக வலைதளங்களில் போய் பார்த்து இருக்கிற செய்திகளை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு நியூஸ் குண்டத்துக்கு போடும். உங்களுக்கு இந்த இடத்தில் வலிக்கிறதா, ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னா. உங்களுக்கு இந்த இடத்துல வலிக்கிறதா, ஜாக்கிரதையாயிருங்கள், கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு குண்டை போடுவாமே. ஐயோ ஏற்கனவே நமக்கு நேரத்துலேருந்து வலிச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை பார்த்துக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆர்வமா எல்லாத்துக்கும் வைத்தியம், தொட்ட 90க்கு வைத்தியம் வைத்தியம் வைத்தியம், அதாவது யூடியூப்லேயே வைத்தியம். இதை பார்த்து 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 பயப்படாதீங்க, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, அது இந்த வியாதியா இருக்கலாம், அந்த வியாதியா இருக்கலாம், என்னத்தையாவது ஜனங்களை. ஏன்னா யூடியூப்ல போறவங்க டாக்டரா? தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வதந்திகளுக்கு நாம் இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக இந்த ஆண்டிலே நாம் பயணிக்க வேண்டும். நேர்மறை சிந்தனை. அப்ப முதல்ல இந்த ஆண்டு இப்ப பாருங்க, இவங்க இந்த போயிட்டு வந்தவங்க எல்லாருமே எதை தான் பார்த்தாங்க? அந்த பலவீனமானதையே பார்த்தார்கள், பலவீனமானதையே பார்த்தாங்க. நம்முடைய பார்வை இந்த ஆண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பலவீனமானவைகள் அல்ல, பலமுள்ளவைகளை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பலவீனமானவைகளை அல்ல, பலமுள்ளவைகளையே பார்க்க வேண்டும். இடறுதற்கு எதுவான காரியத்தை அல்ல, எழுந்து கட்டப்பட்டதையே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இந்த அவனை பாரு, இவன் இப்படியே தான் அலைஞ்சான், இப்படியே தான் இருந்தான் பாரு, எப்படி போயிட்டான் பாரு, நீ அப்படி போயிடாதரா அப்படி சில பேர் நம்ம பிள்ளைகளை சொல்லி காட்டுவாங்க. நீ இப்படி போயிடாதரா. தயவு செய்து அப்படியெல்லாம் யாரோடு யாரும் ஒப்பிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க, பேசக்கூடாது. அப்போ முதலாவது காரியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது காரியம், எப்பவுமே நம்முடைய வாயின் பிரதி உத்தரம், நம்முடைய வாயின் அறிக்கை நேர்மறையாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், எதிரியை நாம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய பலவீனத்தை என்னைக்குமே பெருசாவே பார்க்கக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, பெருசா பார்க்கக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை என்னைக்குமே பெருசா பார்க்கக்கூடாது. இவங்க போனாங்க, அந்த 10 பேரும் போறாங்க, இந்த 10 பேரும் அந்த ஒப்பிட்டு பார்க்கறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பலசாலிகள், அவங்கெல்லாம் பலவான்கள். அப்ப அவன் பலவான் அப்படின்ட்டாவே நான் பலவீனன், அவன் பலசாலி அப்படின்னா நான் பலவீனன், அவங்கெல்லாம் ராட்சசத பிறவி அப்படின்னா நாங்களாம் ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே நமக்கு எதிரியா இருக்கிறவங்கள, நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்கள, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எதிரிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும், ஒருவேளை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை காலத்தை, டைம், இதை பார்த்து கூட எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு மாமனார் மாமியார் அமைஞ்சிருந்தா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன், போய் ஒரு ஓட்டாண்டி வீட்டில் போய் பொண்ணை கட்டி காலம் பூரா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே சூழ்நிலையை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, அதை காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு மாமனார் மாமியார் இருந்தா, எனக்கு மட்டும் இவ்வளோ வசதி போட்டு இவ்வளோ பொண்ணு பொருளை போட்டு கட்டி கொடுத்துருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மற்றவைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது இந்த ஆண்டு. அல்லேலூயா. அவன் பிறருக்கானவைகளே அல்ல, தனக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. என்னைக்குமே மற்றவங்களை வச்சு பார்க்கவே கூடாது, தன்னை வச்சு தான் பார்க்கணும். எனக்கு இதுதான், அவனை பாரு அவன் அப்படி வாழ்றான், இவனை பாரு இப்படி வாழ்றான் அப்படி நம்ம சொல்லாம, ஆண்டவரே நான் எனக்குரியதை நான் பார்க்க எனக்கு கிருபை தாரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குரியதை பார்க்க எனக்கு கிருபை தாரும். இரண்டாவது காரியம். முதலாவது காரியம் என்ன செய்யணும்னு சொன்னோம், நம்முடைய வாயின் வார்த்தை நேர்மறையா இருக்கணும். அல்லேலூயா. வாயின் வார்த்தை நேர்மறையா இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய பார்வை பலவீனமானதை பார்க்கக்கூடாது, பலமுள்ளதை பார்க்கணும். அல்லேலூயா. பலமுள்ளதை தான் பார்க்கணும். விழுந்து போனவனை நம்ம என்னைக்குமே ரோல் மாடலா கொண்டு போகக்கூடாது.
நீங்க பைபிளே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் மாடல் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல். சிலத்தன ஆபிரகாம் ரோல் மாடல் அப்படிமா. ஆபிரகாம் மனுஷன் தான், அவர் தேவனுடைய சிநேகிதர் தான். ஆனாலும் ஒரு நேரத்தில் என்ன பண்றாரு? தப்பு பண்றாரு. தாவீதை போல வருமா? தாவீதை போல வருமா? இல்ல, தாவீதும் ஒரு இடத்த தப்பு பண்றாரு. ஆக எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் குறைவற்று இருக்கிற ஒரே ஒருவர் மட்டும் பழுதற்ற தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதனால நமக்கு ரோல் மாடல் யார் தான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல். அதனால நம்முடைய பார்வை எப்பவுமே பலமுள்ளவைகளிலேயே நம்முடைய பார்வை இருக்கணும். பலவீனமானதில் நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு நாம் பலவீனமானவைகளில் நம்முடைய சிந்தையை கொண்டு போகக்கூடாது. பலவீனமான விஷயங்கள்ல நம்முடைய எண்ணங்களை கொண்டு போகக்கூடாது. பலவீனமான காரியங்கள்ல நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது, நம்முடைய சிந்தையை வைக்கக்கூடாது. நம்ம முழுக்க முழுக்க பலமுள்ளவைகளை கொண்டு. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்ல, துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இதெல்லாம் பலவீனமானது தான். இதெல்லாம் பலவீனம். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர்ற பலகீனங்கள் இத்தனையும் வருது. ஆனாலும் கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே பலவீனத்தை ஜெயிக்கிறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்கள் இவை எல்லாவற்றிலையும். ரோமருக்கு இந்த புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 32வது வசனம் 37 வாசிங்க. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே முற்றும் ஜெயிக்கிறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜெயித்தவங்களை நம்ம வாழ்க்கையில முன்ன கொண்டு போகணும். அவர்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. எப்பவுமே ஜெயித்தவங்களை நம்ம வாழ்க்கைக்கு முன்ன வச்சுக்கணும். தோத்து போனவங்களை என்னைக்குமே பெருசா பேசிட்டு இருக்க கூடாது. விழுந்து போனவங்களை என்னைக்குமே பெருசா வைக்கக்கூடாது. விழுந்தவங்களை என்னைக்குமே பெருசா சொல்லிட்டு இருக்க கூடாது. மனிதர்கள் என்னைக்குமே விழுந்து போறவங்க தான். மனிதர்கள் என்னைக்குமே சோர்ந்து போறவங்க தான். ஆனா என்னைக்கும் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வாழ்க்கையில முன்ன வைக்கணும். அல்லேலூயா. ஆமே. 2வது காரியம், நாம் பலவீனமானவைகளிலே சிந்தை வைக்க கூடாது. பலவீனமானவைகளில் என்ன செய்யக்கூடாதுங்க? என்ன வைக்கக்கூடாது? என்ன பாயிண்ட் எழுதியிருக்கிறோம்? பலவீனமானவங்க நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. 3வது காரியம் அந்த 14வது அந்த 33வது வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சச பிரவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சசதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளைகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். மூன்றாவது மற்றவர்கள் இடறுதலுக்கான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் மற்றவங்க இடறுதலுக்கான காரியத்தை செய்யாம நம்ம கொஞ்சம் ஞானமா நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்க இடறி போகக்கூடிய நிலையில காரணம் இந்த 10 பேர் சொன்னது நிமித்தம், இந்த 10 பேர் சொன்ன தவறான அந்த அபிப்பிராயம், அந்த தவறான சர்வே, அந்த தவறான காரியம், நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த அந்த 10 பேர் கோத்திரத்தினுடைய மக்கள், அத்தனை மக்களும் காலேப் யோசுவாவை தவிர அத்தனை பேருமே அந்த வனாந்தரத்தில் அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க? ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் தான். ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மகிட்ட இருந்து வருகிற தகவல்கள் எப்பவுமே நல்ல தகவலா இருக்கணும். தவறு தகவல் வந்துடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா போற போக்கில் ஒன்று விட்டுருவான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் கருப்பா வாந்தி எடுத்திருப்பேன், கடைசியில் அது மாறி 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 போய் கடைசியாவே அவன் காக்காவே வாந்தி எடுத்தான்டா அப்படின்றான்.
அவன் வாந்தியில காக்கா காக்காவா வந்துச்சுடா. எப்படா அப்படின்னா, அது ஏன்னா ஒரு செய்தி பல வாயில போகும்போது, அது மருவி போகும்போது, அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு பெருசா வந்துடும். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மிஞ்சி நாம் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் சொல்லக்கூடாது. எது சரியோ அதை சொல்லணும், எது தப்போ தப்புன்ட்டு போயிடணும். மிகைப்படுத்தி பேசக்கூடாது. எதையுமே மிகைப்படுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும், குறைத்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். எதை சரியா பார்த்தோமோ பார்த்ததை சொல்ல வேண்டும். இப்படி இருக்குமோ அனுமானத்தில் பேசக்கூடாது, அனுமானத்தில் பேசக்கூடாது. சில குடும்பங்களால் அப்படிலாம் சிக்கல் வந்திருக்கு. எத்தனையோ குடும்பங்கள்ல, ஏமா என்னம்மா உன் வீட்டுக்கார் வண்டியில் ஒரு பொம்பளையால் ஏற்றிட்டு, உங்கள் வீட்டுக்கார் ஒரு பொம்பளையால் ஏற்றிட்டு போனாரம்மா அப்படின்னு போகிற போக்கில் போட்டு விட்டுறது. கடைசியில் அவங்க யார் அது? நான் போகவே இல்லையே, நான் அப்படி போகவே இல்லையே. சில பேருக்கு பிடிக்காதவங்க போட்டு விட்டுறேன். நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆவிக்குரியவர் நம்ம என்ன செய்யக்கூடாது? இதில் உடன்படக்கூடாது. என்னைக்குமே நம்ம மூலம் நல்ல செய்தி தான் உலகத்துக்கு போகணுமே ஒழிய துர்ச்செய்தி போகக்கூடாது. ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் போகக்கூடாது, தவறான காரியங்கள் போகக்கூடாது, வாய்க்கு வந்ததை சொல்லக்கூடாது, மனசுல பட்டதை சொல்லக்கூடாது, ஒரு அனுமானமா சொல்லக்கூடாது, ஒரு உத்தேசமா சொல்லக்கூடாது. எது சரியோ சரியானதை ஆண்டவருக்கு பயந்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவங்களாம் அந்த துச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அந்த துச்செய்தி அவ்வளவு ஜனங்களுடைய அழிவுக்கு அது வழியாய் காண்பித்து விட்டது அல்லவா? அத்தனை பேருடைய அழிவுக்கு வழிகாட்டி விட்டது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம கொண்டு போற செய்தி எப்பவுமே சரியானதா இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நாம் யாருக்கு எந்த தகவலை சொன்னாலும் தீர விசாரித்து அறிந்த உண்மையை நாம் கண்ணால பார்த்ததை நம்ம சொல்ல பழகணும். அல்லேலூயா. தேவையில்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. தேவைக்கு வராத பேச்சுக்களை பேசக்கூடாது. பக்தி விருத்தி அல்லாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. எந்த பேச்சு பேசினாலும் அது பக்தி விருத்தி இருக்கணும். அல்லேலூயா. எந்த பேச்சு பேசினாலும் அதில் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். எந்த பேச்சு பேசினாலும் அதுல விசுவாச வளர்ச்சி இருக்கணும். எந்த பேச்சு பேசினாலும் அதுல பக்தி விருத்தி இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், துச்செய்தி அவங்க பார்த்துட்டு வந்த சர்வே நல்லதுதான். ஆனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க வாயின் அறிக்கை தப்பா போயிடுச்சு. ரெண்டாவது, அவங்க எதிரிய அவங்க பார்த்த பார்வை தப்பா போச்சு. மூன்றாவது, அவங்க வாயில சொன்ன செய்தியும் தப்பா போச்சு. சர்வே சரிதான், பார்த்தது சரிதான். நாங்க சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம், அதனுடைய கனி இதுதான், கரெக்டா தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க சர்வே சரியா தான் பண்ணாங்க. ஆனா கொண்டு வந்து கொடுத்த விஷயங்கள் தான் தப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை நல்லா தான் பிடிச்சுக்கிறோம். ஆனா நம்ம மூலம் வர்ற அந்த வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். நம்முடைய பார்வை சரியா இருக்கணும். நம்முடைய பார்வை சரியா இருக்கணும். நம்ம சொல்ல போற செய்தி சரியா இருக்கணும். இந்த ஆண்டு நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 13:30 வாசிங்க. 13:30 என்னாகமோ 13:30. அப்பொழுது காலேப் அமர்த்தி, உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பைபிள்ல இருக்கிறத படிமா, அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப இவங்க காலேப் யார் என்ன சொல்றாரு? பாசிட்டிவா பேசுறாருங்க. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறதா தான். இன்னைக்கு எந்த ஒரு பிள்ளையினுடைய வாயில என்ன வரணும்? பாசிட்டிவா வரணும். அல்லேலூயா. நான் வளருவேன், நான் கர்த்தருக்குள் வளருவேன், கர்த்தருக்குள் என் சந்ததி நல்லா இருக்கும், கர்த்தருக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு, நான் என்னைக்கு என்னை தேவன் ரட்சித்தாரோ என்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கத்தான் என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை உயர்ந்த இடத்துல வைக்கத்தான் ரட்சித்திருக்கிறார். என்னை கொண்டு என் சொந்த பந்தமெல்லாம் ரட்சிக்கப்படும், என்னை கொண்டு என்னுடைய குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படும், என்னை கொண்டு என் குடும்பம் கட்டி எழுப்பப்படும், என்னை கொண்டு என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த விசுவாச சந்ததியைத்தான் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்கு பதிலாக எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்களாம் உருப்பட மாட்டாங்க, எம்பிடிச்சோனாலும் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க,
அப்படிங்கிற வார்த்தை அல்ல. உண்மையாகவே என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுறார். விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தை தான் தேடுறார். வாயில விசுவாசத்தை வெளிப்படுத்துற ஒரு கூட்டத்தை தான் தேடுறார். விசுவாசத்தை மனசுக்குள்ள வைக்கக்கூடாது, விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். விசுவாசத்தை வெளிப்படுத்துற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறார். இந்த ஆண்டு நீங்க எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்த போறீங்க? நம்ம எல்லாரும் எப்படி வெளிப்படுத்த போறோம்? அதான் ரொம்ப முக்கியம். சுத்தி நடக்கிற எல்லா செய்திகளையும் பார்க்கும்போது, நேற்று ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வருஷத்துல 1ஆம் தேதியிலிருந்து பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பேரு? பீட்டா ஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 2025 39 வரைக்கும் பிறக்க போற எல்லா பிள்ளைகளுக்கு பேரு இவங்கெல்லாம் பீட்டா ஜெனரேஷன். முன்னாடி 1985 94 வரைக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு பேர் 90s கிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 81 96 வரைக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு மில்லினியர் கிட்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. 96 2010 இசட், ஆமா ஜென் இசட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு வாயில வரவும் மாட்டேங்குது. 2010 2020 வரைக்கும் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்ப 2025 பிறந்த 25 39 வரைக்கும் பிற பிள்ளைகளுக்கு ஜென் பீட்டா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் இந்த காலத்தில் பிறக்கிற பிள்ளைலாம் இப்படி இருப்பாங்க, அந்த காலத்தில் பிறக்கிற பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. இப்படியெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, வளர்க்க வேண்டிய விதமாக வளர்த்து, பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்க வச்சு, வேதத்தை வாசிக்க வேண்டிய இடத்துல வேதத்தை வாசித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட நல்லா அந்யோன்யமாக இருந்தால் எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாதான் சொல்லி பீதியை களைப்புடுறாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் அதிகமாக தனிமையில தான் இருக்க போறாங்க, தனிமையில தான் வாழ போறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகள் அவங்கள நம்ம கண்காணிக்கணும். எப்படியோ ஒரு பயத்தோடையே பிள்ளைகளை வளர்க்காம நல்ல தெய்வ பயத்தை ஊட்டி வளங்க. பெற்றோர்கள் நல்ல அந்யோன்யமா இருங்க, பிள்ளைகளோட அந்யோன்யமா இருங்க, அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, பாசிட்டிவா பேசி நான் வளர்த்து கொண்டு வந்தா எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால விசுவாச பிள்ளைகளே, இந்த ஆண்டு விசுவாச அறிக்கைகள் நம்ம வாயில வெளிப்பட வேண்டும். காலை இப்ப போடு. அடுத்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நிச்சயமா அவர் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் செய்வாரப்பா. அவர் நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? அல்லேலூயா. நம்ம மேல பிரியமா இருக்கிறதுக்கு தகுந்தாப்போல நடந்துக்குவோம். நம்ம மேல பிரியமா இருக்கிறதுக்கு ஏற்றார் போல நடந்துக்குவோம். நம்ம மேல பிரியமா இருந்தா கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்து சொல்ற, கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. பண்ற கலகம் யாருக்கு விரோதமான கலகங்கிறது தெரியணும். கர்த்தருக்கு விரோதமான கலகமா, மனுஷருக்கு விரோதமான கலகமா? அது தெளிவா சொல்றாங்க பாருங்க. காலேபு யோசுவாவும் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சண்டை. இந்த சண்டைகள் எங்க? இது எதுக்கு விரோதமா நடக்கிற சண்டை? உங்க குடும்பத்துக்கு விரோதமா நடக்கிற சண்டை இல்ல, கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற சண்டை. ஒரு குடும்பம்னாவே அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன இருக்கணுங்கிறீங்க? அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், நல்ல விட்டு கொடுக்கிற குணாதிசயம் இருக்கணும். இத்தனையும் கலந்ததான் குடும்பம். அல்லேலூயா. இது இல்லைன்னாவே நம்ம கர்த்தருக்கு விரோதமா சண்டை ஓடுறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு விரோதமா தான் செய்யறோம். கர்த்தருக்கு விரோதமா தான் அந்த குடும்பத்தை நம்ம பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு விரோதமா நீங்க என்ன செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் கர்த்தருக்கு விரோதமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரிதானா? ஆக உங்க குடும்பத்துக்குள்ள கூடுமான வரைக்கும் சண்டைக்கு இடம் கொடுக்காம குடும்பத்தை ஓட்டுங்க. பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதீங்க. சந்தேக பார்வைக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க.
கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், இதுல நீங்க ஒரு நாளும் காலம் போன கடைசியில சர்ச்சைகளுக்குள்ள கொண்டு போகாம நீங்க அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு கட்டப்பட்டு மன்னிக்கக்கூடியவங்களாக, நீடிய பொறுமை உள்ளவங்களாக, நல்ல சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக இந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கட்டி கொண்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா போர் செய்யாதீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள வர்ற பிரச்சனை கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, கலகம் பண்ணாதீர்கள். காலேப்பு யோசுவாவும் தெளிவா, அவங்க பார்வை பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு ஆவிக்குரியனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நீங்க எப்படியா யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்கிறீங்கப்பா. ஒரு ஆவிக்குரியனுடைய பார்வை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க கர்த்தரை முன்ன வச்சிட்டீங்கன்னா மற்ற எது பின்னாடி வந்தாலும் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை முன்ன வச்சு பழகிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவன் நமக்கு, அவங்க யார் தாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கோலியாத் 6 அடி உயரம், 6 முழம், 6 முழம் ஒரு ஜான், எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. ஆனா எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீது மட்டும் என்ன பண்ணல, அவனுடைய பலவீனத்தை பார்க்கவே இல்லை பாருங்க. ஏய், அவர் சொல்ற வித்தியாசத்தை பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன். எப்படி சொல்றாரு, நீ நிந்தித்த, நீ யாரை நிந்திச்சியோ அந்த தேவனுடைய நாமத்தினால நான் வர்றேன். நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வர்ற, எனக்கு அந்த ஈட்டியும் இல்லை கேடகம் இல்லை ஒன்றும் இல்லை. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் நான் உன்னிடத்துல வர்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2025 யாரோ எந்தெந்தமோ நினைச்சு உள்ள போறாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சு உள்ள போறோம், என் தேவனுடைய நாமத்தினால் உள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என் தேவனுடைய நாமத்தினால் இந்த வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தினால் இந்த வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக பாருங்க, அவருடைய அறிக்கையின்படியே, அவர் அறிக்கை எப்படி சொல்றாரு, அவன் அந்த தேசத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நான் நம்பி வந்திருக்கிறது கர்த்தர் அல்லவா, அதனால நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. போப்பா, நான் பயப்பட போறதில்லை. அப்போ ஆவிக்குரியவனுக்கு அவன் சிந்த முதல்ல எப்படி இருக்கும், எது பிரியங்கிறது தெரியும், ரெண்டாவது எது கலகங்கிறது தெரியும், மூணாவது எந்த நம்பிக்கையில வாழ்றோங்கிறது தெரியும். அல்லேலூயா. எந்த நம்பிக்கையில வாழ்றோம், எந்த நம்பிக்கையில எதிர்கொண்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரியவனுக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், முதலாவது நாம் யார் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது சொல்லுங்க, எது தேவனுக்கு பிரியம் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். எது தேவனுக்கு விரோதமான கலகம் என்பது நல்லா தெரியும். எதை வைத்து முன்னேறி போகிறேன் என்பதும் ஒரு ஆவிக்குரியவனுக்கு தெரியும். கடைசியா பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. இது எங்கேயா பார்த்தாங்க, அவங்களை காத்த நிழல், அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சுன்னு எப்படி இவருக்கு தெரியும்? ஆவிக்குரியவனுக்கு எப்பவுமே விசுவாச வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஆவிக்குரியவனுக்கு எப்பவுமே விசுவாச வார்த்தை தான். ஆவிக்குரியவன் என்றைக்குமே விசுவாசத்தோடு தான் அவன் அறிக்கையே இருக்கும். இந்த வருஷத்துல நாம் அப்படிப்பட்ட நிலையிலே ஆவிக்குரியவர்களாக நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எனவே என் அன்புக்குரியவர்களே, நாம் கேட்ட வார்த்தையின்படி முதலாவதாக இந்த ஆண்டு எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது, நம்முடைய வாயினால எதிர்மறையான கருத்தை உச்சரிக்க கூடாது. அதே சமயத்தில் பலவீனமான பார்வையை பார்க்கக்கூடாது. மூன்றாவது, தவறான கருத்துக்களை பரம்ப செய்யக்கூடாது, தவறான கருத்துக்களை கொண்டு வரக்கூடாது. இவங்க இவங்க பண்ண சர்வே சரிதான், ஆனா அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த 3 தவறுகள். ஆனால் காலேப்பும் யோசுவா அவங்களும் சர்வே பண்ணாங்க. ஆனா அவங்க 3 பேரும் பார்த்தாங்க, நம்ம வாழ்க்கை பிரியமா இருந்தால் நாம் ஜெயிக்கலாம், கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நாம் ஜெயிக்கலாம்.
இரண்டாவதாக, கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் யுத்தம் பண்ணாதீர்கள், கலகம் பண்ணாதீர்கள் என்று அந்த எது தேவனுக்கு விரோதமான கலகங்கிறத அறிஞ்சிருந்தாங்க. மூன்றாவதாக எது அவருக்கு பிரியம், அதான் முத காரியம். ரெண்டாவது, எது கர்த்தருக்கு விரோதமான விரோதம், ரெண்டாவது காரியம். மூணாவது, எது விசுவாச வாழ்க்கை. இந்த மூணையும் தெரிஞ்சிருந்து அவங்க மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு வந்த, அவங்க விசுவாசித்த அந்த கானான் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வாழ்கிறவன், அதனால தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. எனவே நம்ம எல்லாரும் நம்மள சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் நமக்கு விசுவாசிகள் என்கிற பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? நாம் யாவரும் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்துனா என்னங்க? கண்ணால பார்த்து நம்புறவங்க அல்ல, விசுவாசத்தில் பார்த்து நடக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம கண்ணால பார்க்கிறவன் அல்ல. தரிசித்துனா நேரடி தரிசனம், நேரடி பார்வை. இந்த தரிசித்து நாம் நடக்கிறது இல்லை. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். நம்ம காணப்படல, நம்ம காணப்படாததை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நமக்கு ஒண்ணு இல்லை. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால் நிரம்பும் என்று சொன்ன வசனத்தை அப்படியே முழுக்க நம்புறது. நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவிலே ஒரு மரக்கா கோதுமை மா பாருங்க, நாளைக்கு வரும், கிடைக்கும்யா. இதாங்க விசுவாசம். கர்த்தர் சொன்னதை நம்புறவனுக்கு தான் விசுவாசம். இன்னைக்கும் தேசம் நம் வசப்படும். அல்லேலூயா. தேசம் நம் வசப்படும். நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் நமக்குள்ளே வரும், நம்முடைய சந்ததிகள் நமக்குள்ளே வரும். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு விசுவாசிக்கிறவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சிறப்பா இருக்கட்டும். விசுவாசிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எப்பவும் சிறப்பா இருக்கட்டும். ஒரு சிறப்பான ஸ்டேட்மெண்டோடு கூட இந்த ஆண்டிலே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. காலேபையும் யோசுவாவையும் வாழ வைத்த கர்த்தர் நம்மையும் வாழ வைப்பாராக. காலேபையும் யோசுவாவையும் அந்த கானானை பார்க்க வைத்த கர்த்தர் நம்மையும் விசுவாசத்திலே எதெல்லாம் நாம் முன்வைத்து ஜெபிக்கிறோமோ அத்தனையும் காண வைப்பாராக, நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் முற்றுமுடிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனுடைய திருக்கரத்தில் முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய திருக்கரத்தில் முழுவதுமாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். என் தேவனுடைய திருக்கரத்தில் முழுவதுமாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும்,
சூழ்ந்து கொண்டாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நமக்கு தான் ஜெயம். ஜெயமாய் நடத்துவார், முற்றுமுடிய நடத்துவார். கலங்காதபடி திகையாதபடி முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் உங்களை பெருக பண்ணுவார். உங்க தொழிலில் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்க குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சுகித்திருக்கிறதை காண்பீர்கள். சமாதானத்தை உங்க வாழ்க்கையில காண்பீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பார். இவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு செய்வார். நம்பிக்கையோடு நல்ல சுகத்தை தருவார், பலனை தருவார், பாதுகாப்பை தருவார். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை முன்னின்று நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். தகப்பனே, இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை பங்கெடுத்த முதல் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும், நன்மைகளோடு கடந்து செல்லட்டும். முதல் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல